அற்புதமான வருஷம். கடகத்தை நோக்கி ராஜா வர்றார். ஆண்டுடைய ராஜா குரு பகவான் வருகிறார். உச்சம் அடைக்கிறது கடகராசியில் குரு பகவான். அப்போ இவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க போகிற காலகட்டம். அந்த குரு பகவானுக்கு என்ன சொல்கிறோம்னா தனகாரகன் அப்படின்னு பேர். அப்போ நல்ல காசு பணம் சேரக்கூடிய வருஷம், இதில் சந்தேகம் இல்லை. ஆண்டுடைய மந்திரியாக சந்திர பகவானை சொல்கிறோம். கடகம் என்பதை சந்திரனுடைய வீடு இல்லையா? ஒரு நல்ல மந்திரியாக வாழ்க்கையில் பலருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு அந்த யோகம் இருக்குது. பலருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை வாழ்க்கையை உயர்த்தும். இதில் மிக முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. இது நாள் வரைக்கும் எனக்கு சரியான படிப்பே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பு கல்வி கூடி வரும். ஒருத்தருக்கு நல்ல கல்வி இருந்தாலே வாழ்க்கை நல்ல வகையாக அமைஞ்சிடும் இல்லையா? அதனால் அந்த கல்வி மிகச்சிறப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், இது வரைக்கும் சரியான நட்பு இல்லை, வாழ்க்கையில் நிலை தடுமாறி போனவர்களுக்கு கூட இப்போ நல்ல நட்பு அமையும். நட்பினால் இவர்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் வருது. பல பேருக்கு என்னன்னா நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கடகராசிக்காரங்க கவலைப்படுறாங்க. இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். சிலர் சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், இருக்கிற வேலையும் கையை விட்டு போயிடுச்சு, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை இவர்களுக்கு கிடைச்சிடும். தந்தையுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த குரு பகவான் பார்க்க போகிறாருங்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படுறது. நிறைய தலைமை பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். 10ல் சூரிய பகவான் இருக்காரே, அப்போ நல்ல தலைமை பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான காலம் உண்டு. சுக்கிரன் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நல்ல வருது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக போகிறது. குடும்ப நலம் கருதி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அருள்வாளிக்கக்கூடிய முருகன், அற்புத தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பற்பல வெற்றிகளை இந்த பராபவாண்டிலே கொண்டு வந்து சேர்க்கும்.